அஸ்ஸாமில் சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாமல் ஏழ்மையில் இருக்கும் தொழிலாளர்களை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து வேலைக்கு சேர்த்துவிட்ட இடைத்தரகர் அவர்களின் சம்பள பணத்தை நிறுவனத்திடம் இருந்து பெற்றுக்கொண்டு தலைமறைவாகியுள்ளார். சம்பள பணத்தை பெற குழந்தை கடத்தலில் ஈடுபட்டு தொழிலாளர்கள் கைதாகி சிறை சென்ற சம்பவத்தின் பின்னணி என்ன? கோவை மாவட்டம் அன்னூர் அருகே ஓரைக்கால் பாளையத்தில் தனியார் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் வளாகத்தில் குடியிருப்பு அமைக்கப்பட்டுள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த பெரும்பாலான தொழிலாளர்கள் இங்கு தங்கி பணிபுரிந்து வருகின்றனர். இதில் அஸ்ஸாமைச் சேர்ந்த சுலைமான், அகமது அலி உட்பட 5 பேரை அஸ்ஸாமைச் சேர்ந்த சொரிபுல் என்ற இடைத்தரகர் கடந்த 5 மாதங்களுக்கு முன் வேலைக்கு சேர்த்து விட்டுள்ளார். இவர்களுக்கு வங்காள மொழி மட்டுமே தெரியும் என கூறப்படுகிறது. இதனால் அவர்களுக்கான சம்பளம் உள்ளிட்ட அனைத்து விவகாரங்களையும் சொரிபுல்லே நிறுவனத்திடம் பேசி பெற்றுக் கொடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் சுலைமான், அகமது அலி உட்பட 5 பேருக்கும் கடந்த 3 மாதங்களாக தரவேண்டிய சம்பள பணம் 1,80,000 ரூபாயை தனியார் நிறுவனத்திடம் இருந்து சொரிபுல் பெற்றுள்ளார். ஆனால் அந்த பணத்தை அவர்களிடம் கொடுக்காமல் அஸ்ஸாம் தப்பி உள்ளார். சுலைமான், அகமது அலி ஆகிய இருவரும் பலமுறை கேட்டும் சொரிபுல்லிடம் சம்பள பணம் பெற முடியவில்லை. இதனால் சொரிபுல்லிடம் இருந்து பணத்தை பெற விபரீத முயற்சியில் இருவரும் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி சொரிபுல்லின் சகோதரரான 29 வயது அப்துல் ஹக் என்பவர் தனது மனைவி பர்பீனா மற்றும் 5 வயது மகனுடன் அங்கு தங்கி பணிபுரிந்து வருகிறார். அவரின் குழந்தையை சுலைமான் மற்றும் அகமது அலி நேற்று கடத்தி உள்ளனர். பின்னர் தனியார் நிறுவன சூப்பர்வைசருக்கு மொபைலில் தொடர்பு கொண்டு தங்களது சம்பள பண பாக்கியை தராவிட்டால் குழந்தையை கொன்று விடுவோம் என இருவரும் மிரட்டியுள்ளனர். இது குறித்து அப்துல் ஹக் அன்னூர் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் உடனடியாக விசாரணையில் இறங்கினர். இதில் கேரள மாநிலம் பாலக்காட்டில் குழந்தை இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அன்னூர் போலீசார் பாலக்காடு ரயில் நிலையத்திற்கு சென்று குழந்தையுடன் ரயிலில் ஏறி தப்ப முயன்ற சுலைமான் மற்றும் அகமது அலியை சுற்றி வளைத்து பிடித்தனர். கடத்தப்பட்ட குழந்தையையும் கடத்திய 3 மணி நேரத்தில் மீட்டனர். பின்னர் குழந்தையை பெற்றோர்களிடம் ஒப்படைத்த போலீசார் சுலைமான், அகமது அலி இருவரையும் கைது செய்தனர். போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் வடமாநில தொழிலாளர்களை பல்வேறு பகுதிகளில் பணிக்கமர்த்தி கமிஷன் பெற்று வரும் தரகராக செயல்பட்டு வந்த சொரிபுல் தங்களது பணத்தை தராததால் தங்களுடன் பணி செய்து வரும் அவரது அண்ணன் அப்துல் ஹக்கின் குழந்தையை கடத்தியதாக தெரிவித்துள்ளனர். மேலும் தங்களுக்கு அஸ்ஸாம் மாநிலத்தில் தொழில் எதுவும் இல்லை என்றும் கூலி வேலைக்கு கூட செல்ல வழியில்லாமல் வறுமையில் வாடியதால் சொரிபுல்லை நம்பி கோவைக்கு பணிக்கு வந்ததாக கூறியுள்ளனர். ஆனால் இங்கேயும் தாங்கள் ஏமாற்றப்பட்டதாகவும் மொழி தெரியாததால் தங்களது பிரச்சனையை இங்குள்ளவர்களுக்கு புரிய வைக்க முடியவில்லை என தெரிவித்துள்ளனர். இறுதியாக வேறு வழியில்லாமல் குழந்தையை கடத்தினாலாவது தங்களுடைய சம்பள பணம் கிடைத்துவிடும் என நினைத்து இதுபோன்ற செயலில் ஈடுபட்டதாக கூறியுள்ளனர். இதனையடுத்து இருவரையும் கைது செய்த அன்னூர் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களது சம்பளத்தை சுருட்டிச் சென்ற சொரிபுல் மீது புகார் அளிக்குமாறும் நடவடிக்கை எடுத்து சம்பளத்தை பெற்றுத் தருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பள பணத்தை இடைத்தரகர் திருடிச் சென்றதால் அவரது அண்ணன் மகனை கடத்தி பணத்தை பெற அஸ்ஸாம் தொழிலாளர்கள் முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.